ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. என்னடா ஏதோ இலை தழையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டு வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? கொஞ்ச நாளாகவே என் தலையில் பொடுகு தொல்லை ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க. சரி என்னடா பண்ணலாம் அப்படின்னு யூடியூப் பக்கம் போனால் எல்லோரும் இந்த பொடுதலைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி என்னடா தழை அது அப்படி சொல்லி போய் பார்த்து அந்த தழையையும் நான் தேட ஆரம்பித்தேன். இதை தேடி 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 கடைசியாக 1 மந்த் கழித்து ஒரு இடத்துல இதை நான் பார்த்தேன். ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் கடியில் இந்த தலை எனக்கு கிடச்சிது. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து தேங்காய் எண்ணெயில் போட்டு காய்ச்சி அந்த எண்ணெயை நான் ஒரு டைம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் என் தலையில் இருந்த அந்த இச்சிங்லாம் போயிடுச்சு. எப்பயுமே தலையை சொரிஞ்சிட்டே இருப்பேன். ஸோ அது இப்போ இல்லை. பட் ஆனால் பொடுகு கம்ப்ளீட்டாக இன்னும் போகலை. நான் 3 தடவை யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த தழையை அங்கேருந்து பறித்து எடுத்துகிட்டு வந்து க்ளீன் பண்ணி தேங்காய் எண்ணெயில் போட்டு காய்ச்சி அந்த ஆயிலையும் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது கிடச்சிது, உங்களுக்கும் காமிக்கலாமே அப்படின்னு வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். இது கொஞ்சம் முன்னாடி எடுத்த வீடியோ தான். இப்போ தான் போகிறது டைம். இதை நான் எடுக்கும்போது அங்கே கீழே எடுத்த ஃபோட்டோ. அதில் பாருங்கள், அதில் குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள் இலை. பூ நல்லா ஒய்லட் கலரில் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதோட இலை பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக தான் இருக்கும். பட் ஆனால் அது தின்னாக இருக்கும். சரி இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தப்ப இதை துவையல் மாதிரி கூட அரைச்சி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், நான் ஆயில் ஒரு 250 ml காய்ச்சி நான் எடுத்திருக்கேன். கலர் இப்படி தான் இருந்துச்சு. இது நான் ஆயில் காய்ச்சி உடனே வடிகட்டினது. ஒரு 2 நாள் கழித்து வடிகட்டின ஆயில் தனியாக. அந்த பாட்டில் அவ்வளோதான் இருந்தது பாட்டில். அதனால் அந்த அளவுக்கு மட்டும் வடிகட்டி வச்சு மீதி அதிலே வச்சுருந்தேன். சரி யூஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. அதுவே கொஞ்சம் அதிகமாக இருந்தது. அப்புறம் வேறு ஒரு பாட்டில் ரெடி பண்ணி அதில் ஊற்றி வச்சுருக்கேன். அது என்னமோ தெரியலைங்க, ஃபஸ்ட்டு காய்ச்சி உடனே வடிகட்டினது ஒரு கலராகவும், ஒரு 2 நாள் கழித்து வடிகட்டினது ஒரு கலராகவும் இருக்குது பாருங்கள். போக போக அதோட கலர் ரொம்ப டார்க்னஸ் ஆகிட்டே போயிடுச்சு. ஸோ இதுக்கும் அதுக்கும் கலர் டிஃப்ரெண்ட் பாருங்கள். இது ரொம்ப டார்க்காக இருக்குது, இது லைட்டாக இருக்குது. பொடுதலை ஆயில் சக்ஸஸான்னு கேட்டிங்கன்னா எனக்கு 50% ஒர்க் ஆகிருக்கு. ஸோ பார்ப்போம், இன்னும் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு பொடுகு கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.